இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சமீபத்துல தேர்தல் புறக்கணிப்புன்னு கூட ஒரு செய்தியை பார்த்தேன். தேர்தலை புறக்கணிக்க போறீங்க விவசாயிகள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்றீங்க. என்னதான் பிளான்ல இருக்கீங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு? இது அண்ணாமலைக்கு கொடுத்த தபால். எங்க மாநாட்டு தீர்மானத்தின் பிரகாரம் எந்த ஒரு அரசியல் கட்சி PSL முதலீட்டு பணத்தை திருப்பி மீட்டு தருகிறோம், வழக்குகளை முடித்தென்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறதோ அந்த கட்சியை ஆதரிப்போம் சொல்லியிருக்கோம். திட்டத்தை வைக்கிறாரு. பிஜேபின்ற ஒரு கட்சியே இல்லைன்னு பேசணும். ஊர்ல ஒருத்தவங்க கூட கிடையாதுன்னு சொன்னோம். இன்னைக்கு 2 கட்சிக்கும் ஈடாக வளர்ந்து வருகிறார்கள். மாற்று கருத்தே கிடையாது. நான் சொல்றேன், பிஜேபி வளர்ந்து வருகின்ற இயக்கம். அண்ணாமலை வந்த பிறகு ஒரு எழுச்சி இருக்கிறது, மாற்று கருத்தே நான் சொல்ல மாட்டேன். மாநிலத்தினுடைய தலைவர் அழைக்காமலே விவசாயி ரோட்டில் போராடுகிறதை பார்த்தோன்னே வண்டியை திருப்பிக்கிட்டு கேட்டு எங்ககிட்ட அவர் ஸ்டேட்டத்துக்கு அனுமதி கேட்கிறார். வந்து கலந்து என்னோடு நின்று போராட்டத்தில் அரசுக்கு எதிர்ப்பாக குரல் எழுத்தி கோஷம் போட்டு தேவைப்பட்டால் நான் சட்டமன்றத்தை நோக்கி தலைமைச் செயலகத்தை நோக்கி விவசாயிகளுக்காக பேரணி செல்வோம்னு பேசிட்டு போனார். அவர் தலைவரா, நீங்க தலைவரா? திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டமே மக்களுக்கு போய் சேரல. அனைத்தும் விளம்பர பகட்டு திட்டம் தான். தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக வந்து ஸ்டாலின் செயல்பட்டு இருக்காரு முதல்வர். எங்களுக்கு முதல் எதிரி ஸ்டாலின் தான். எதிரா தமிழக மக்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு முதல்வர் MK ஸ்டாலின். என்ன சார் சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க சார். தெளிவா சொல்றேன். 3 வருட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பாக்குதுன்றாங்க சார். திராவிட மாடல் ஆட்சி, மது ஆட்சி, போதை ஆட்சி. அந்த மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் MP நான் கொண்டு வந்தே தீர்வுன்றாரு. வேலை வாய்ப்புன்றாங்க. சிப்காட்டே வேலை வாய்ப்பு தான். திரு ஏவாவேலு கூட சொன்னார்ல, இந்த மேல்மா சிப்காட்ல இப்படி நீங்க எல்லாம் எடுத்தா எப்படி வேலை வாய்ப்பு? கடலுக்குள்ள போய் கட்டுமான்னு சொன்னார். எவ்வளவு அறிவாளி பத்தியா? ஏன்னா ஆயில் இன்ஜின் மெக்கானிக் மந்திரி ஆக்குனா அப்படிதான் இருக்கும். சரி, ஏவாவேலு நீண்ட கால அரசியல்வாதி. நீண்ட கால அரசியல் எங்க பயணித்தார்? இங்க இருக்கவங்கள லீஸுக்கு எடுத்துட்டாங்க அதிமுகவை. அங்க இருக்க மந்திரி எல்லாம் யாருங்க? ராஜகண்ணப்பன் யாரு? இப்ப உள்ள ஜெயிலுக்கு போன செந்தில் பாலாஜி யாரு? திராவிட முன்னேற்ற கழக தெம்பு திராணி இருந்தா தனிச்சு கூட்டணி எல்லாம் நிக்க முடியுமா உங்களால? அன்னைக்கு ஜெயலலிதா இருக்கும்போது நின்னாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு சொல்றேங்க, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தனித்து நின்னால் நீங்க தனித்து தேர்தலை சந்திக்க தயாரா? அப்ப சவால் விடுறேன், நீங்கள் தனித்து நின்று அவரை விட ஒரு ஓட்டு எச்சா வாங்கிட்டோம்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவரை கேட்காம சொல்ல அவர் அரசியல் விட்டே ஒதுங்கி சொல்றோம். சதாம் ஹுசேனா, செந்தில் பாலாஜி தம்பி, அவரை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் நிறுத்த துப்பு இல்லாத இந்த அரசு ஒரு நிமிடம் கூட ஸ்டாலினுக்கு முதல்வராக நீடிப்பதற்கு தகுதி இழந்து விட்டார். சர்வதேச போட்டிகளை இந்தியாவின் பல மாநிலங்களில் நடக்கிறத தமிழ்நாட்டுக்கு வாங்கி அதை நடத்திருக்காரு. ஏங்க கோபேக் மோடிக்கிறீங்க, இப்ப டெல்லியில் போய் மோடி கிட்ட சாஸ்தானமா மோடி கல்ல விழுவுறீங்களா? இது அடிமை அல்லவா? யார் கால்ல? உதயநிதி யார் கல்ல விழுந்தாருங்க? கால்ல எல்லாம் விழலையே. கால்ல விழல, அப்படிதான் சொல்லுவீங்க மாதேச. ஊர் உலகமே தெரிஞ்சதுல அங்க போய். அதனாலதான் அவர் இந்த புரோகிராமுக்கு வந்தாரு. போராடினார்ல, ஸ்டாலின் பக்கத்திலே நிக்கிறார். அன்னைக்கு போராட்டத்துல எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போராடினப்ப அன்னைக்கு அவர் போராடினா நியாயம். இன்னைக்கு அதே விவசாயிக்கு போராடினா குண்டர். இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு விவசாயி தன்னுடைய தொழிலை பாதுகாப்பதற்கு போராடின் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரே வக்கற்ற அரசு இந்த அரசு தான். எடப்பாடி பழனிசாமி கிட்ட மோடிஜி இறங்கி போய் பேசின மாதிரி ஸ்டாலினை காலையில் கூப்பிட குடும்பமே போய் காலில் விழுந்துரும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ் மண்ணுடைய ஒட்டுமொத்த விரோதி கொள்ளை கூட்டம் தான் திமுக, அவங்கள தான் அழிக்கணும் பிஜேபி போறான். அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் செய்திகளாக படிக்க ஆதன் செயலியை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் விவசாயிகள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு செல்ல ராசாமணி நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் செல்ல ராசாமணி அண்ணன். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். விவசாயிகள் முன்னேற்ற கழகம் வந்து பரபரப்பா சில மாநாடுகளை போடுறீங்க, கூட்டங்களை போடுறீங்க, அடிக்கடி உங்க பிரஸ் மீட்டை பார்க்க முடியுது, நிறைய விஷயங்கள். கடைசியா நாம ஒரு பேட்டி பேசுனது வந்து இந்த PSCL முறைகேடு. PSCLன்ற ஒரு நிறுவனம் வந்து உங்களுக்காக நாங்கள் நிலம் வாங்குகிறோம் அப்படின்ட்டு உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி மொத்தமாக எடுத்துட்டு ஓட்டாங்க. அது அந்த பஞ்சாயத்தையே போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையிலே இன்னைக்கு ஒரு ஓட்டரசியலுக்கு வர்ற மாதிரி ஒரு இடத்துக்கு விவசாய முன்னேற்ற கழகம் வந்திருக்குது. உங்களை ஏதோ வேட்பாளராக கூட அறிவிக்க போறதாக விவசாயிகள் முன்னேற்ற கழகம், உங்களுடைய அந்த பணத்தை இழந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் அந்த மாதிரி உங்களை அறிவிக்க போறதா தகவல் வந்தது. ஆனா நீங்களும் மறுத்ததா எனக்கு ஒரு தகவல் வந்தது.
என்ன நடந்துட்டு இருக்கு? விவசாயிகள் முன்னேற்ற கழகம் என்ன பிளானோட இந்த நாடாளுமன்ற தேர்தலை அணுகுறீங்க? சமீபத்துல தேர்தல் புறக்கணிப்புன்னு கூட ஒரு செய்தியை பார்த்தேன். தேர்தலை புறக்கணிக்க போறீங்க விவசாயிகள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்றீங்க. என்னதான் பிளான்ல இருக்கீங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு? அதாவது முதலில் பிஏசிஎல் நிறுவனம் வந்து மக்கள்கிட்ட முதலீடை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டான்றது தவறான ஒரு குற்றச்சாட்டு. சரி, இது ஆதுத்ரா மாதிரி இந்த நிதி நிறுவனம் மாதிரி கிடையாது. 1983 ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை தலைமையாக கொண்டு நிர்மல் சிங் பாங்கு என்பவரால் தொடங்கப்பட்ட நிறுவனம். ஏறத்தாழ இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 193 மாவட்டங்களில் 23 மாநிலங்களில் செயல்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் ஏறத்தாழ 6 கோடி முதலீட்டாளர்கள் 49,100 கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய விவசாயம் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி முதலீட்டாளர்கள் 10,000 கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்காங்க. சரி. இதில் முதலீடு பண்ணுறக்கும் நீங்கள் சொன்னதான், உங்களுக்காக நான் முதலீடு செய்யுங்கள், நிலம் வாங்கி தருகிறோம் என்று. நிலம் தேவையில்லை என்று சொன்னால் அசலுடன் வட்டியை சேர்த்து கொடுக்கிறோம். 5 ஆண்டுக்கு ஒரு முதிர்வு தொகை கொடுக்கப்படும். 3 பீரியட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க எல்லாமே. செபி வந்து இன்னைக்கு 49,000 கோடி இவங்க டர்ன் ஓவர் பண்ணுறான் டெபாசிட் பிடிச்சோன்னா செபி வந்து காழ்ப்புணர்ச்சியோட நம்மளோட பெரிய ஆளாவான்னு ஒரு வழக்கை போட்டு உச்சநீதிமன்றத்தில் இதை செயல்படுவதற்கு தடை வாங்குறாங்க. சரி. 2/2/2016 அன்று உச்சநீதிமன்றம் நிரந்தரமா தடை கொடுத்து. என்ன சொல்ல வரீங்க? பிஏசிஎல் நிறுவனம் அப்ப தப்பான நிறுவனம் இல்லன்றீங்களா? கண்டிப்பா தப்பான நிறுவனம் கிடையாது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை ரீபேமெண்ட். நீங்க சொல்றீங்கன்னா அரசாங்கத்தையே குற்றம் சாட்டுறீங்க. அரசாங்கத்தை முழுவதும் குற்றச்சாட்டு. இது அரசியல் ரீதியா காழ்ப்புணர்ச்சியில் இது முடக்கப்பட்டது. மக்கள் பண்ணுங்க, மக்கள் பணம். அதாவது அரசு என்பது மக்களுக்காகத்தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசு மக்களுக்காகத்தான் இருக்கணும். ஆனா அதில் எதிர்மறை என்ன காரணத்துக்கோ ஒரு கட்சியில பண்டு கேட்கறான். இப்ப சொன்னீங்க தேர்தல் பத்திரம் மாதிரி இதெல்லாம் என்ன கொடுக்கல போகல, இதுக்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்கலாம். செபின்ற அமைப்பு எந்த ஒரு ஆதித்ராவில் பார்த்தீங்கன்னா பல கம்ப்ளைண்ட் புகார், பணத்தை திருப்பி கொடுக்கல. ஒரு நபர் கூட முதலீட்டாளர்கள் வந்து இந்த பிஎஸ்எல் நிறுவனத்தில் நாங்கள் பணம் போட்டு திருப்பி தரணும் எங்கேயுமே ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் கிடையாது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை 3 பீரியட் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. சரி, சரியா நடந்துகிட்ட நிறுவனம். ஏறத்தாழ நாடு முழுவதும் 3,85,000 ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்காங்க. சரி. இப்ப உச்சநீதிமன்றம் வந்து சரியா போனது செபி வந்து போட்டதுல தடை விதிக்கப்பட்டதுனால 2/2/2016 சேம் டைம் இதுல முதலீடு பண்ணவங்க யாருமே பாதிக்க கூடாது, ஏழை விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் தான் பண்ணியிருக்காங்கன்றக்காக தான் மாண்புமிகு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜஸ்டிஸ் லோதா தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் எங்கெங்க இருக்குதோ கண்டறிந்த நிலங்களை எல்லாம் விற்று இதனுடைய துணை நிறுவனங்கள்ல 640 நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த பணத்தை அதெல்லாம் மீட்டு 6 மாத காலத்தில் முதலீட்டாளருக்கு அசலுடன் வட்டியை சேர்த்து வழங்கப்படும் என்பது தீர்ப்பு 2/2/2016. இதெல்லாம் நம்ம கடந்த பேட்டியிலே நம்ம பேசி பதிவு பண்ணோம். நான் என்ன கேட்கிறேன், எந்த அடிப்படையில் உங்களுடைய போராட்டத்தின் வீரியத்தை கொண்டு போறீங்க? இன்னைக்கு தேர்தலில் புறக்கணிக்க போறீங்கன்னா உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யாராவது வரேன்னா சொல்லியிருக்காங்க இல்ல, அப்படி ஏதேனும் ஒரு முகாந்திரம் தெரியுதா? கடந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்ற அனைத்து பரப்புரை கூட்டங்களிலும் குறிப்பா தூத்துக்குடியில கனிமொழி பேசுறாங்க, மேடம் எங்களுக்கு வாக்களித்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டளில் அமர்ந்தால் பிஏஎஸ்எல் முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு உங்கள் இல்லம் தேடி பணம் மீட்டு தரப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்க. சரி, இதுவரைக்கும் இல்ல. இப்ப செந்தில் பாலாஜின்றது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கல, மக்களுடைய பணத்தை வேலை வாங்கி தருவதாக வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டு வாங்கிக்கிட்டேன் திருப்பி கொடுத்துட்டு ஒரு ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுத்தவருக்காக சிறையில் இருக்கார். அவரை அமைச்சர் இருந்து எடுக்க தார்மீகமா நீக்கி இருக்கணும். நீதிபதிகளை சுட்டி காட்டுகிறார்கள். முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பு இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிறையில் இருப்பவர் அமைச்சராக தொடர தார்மீக உரிமை இல்லைன்னு நீதிமன்றம் கண்டிக்கிறது. முடிஞ்சிருச்சு. அவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக அரசு ஒரு சிட்டிங்க்கு வக்கீலுக்கு 25 லட்சம் பீஸ் கொடுக்குறாங்க. இல்ல, கபில் சிபில் திமுக வக்கீல் தானே? திமுக ஆமா, கட்சி செலவு பண்ணுது. கட்சி செலவு ஒரு குற்றவாளி செலவு பண்ணல, கட்சி செலவு பண்ற கட்சி யாரு? கட்சியினுடைய தலைவர் தானே முதலமைச்சரா இருக்காரு. சரி, ஒரு தார்மீக உரிமை ஒரு குற்றவாளிக்காக கட்சி பணத்தையோ அரசாங்க பணத்தையோ எடுத்து 25 லட்சம் ரூபாய் கொடுக்கிறவரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழை எளிய விவசாயிகள் ஒரு நம்பி ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்றாங்க. அந்த பணத்தை யாரும் ஏமாற்றி விட்டு போகவில்லை. செபி வந்து கேஸை போட்டு நிறுத்தி வச்சிருக்கல. சரி, நாங்க என்ன கேட்கிறோம்னா, மாநில அரசோ மத்திய அரசோ மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்று அரசு அமைக்கிறீங்க மக்களுக்காக. மக்கள் இத்தனை கட்ட போராட்டம் நாங்க நடத்திட்டோம், இந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்கிறோம், கடன் கேட்கல. அதற்காக நாங்க கேட்டது கடைசியா
இவெல்லாம் கஷ்டப்படுறான், ஏழை எளியவர். உச்சநீதிமன்றத்தை நாடம்னா பல லட்சம் ரூபாய் பணம் வேணும். உச்சநீதிமன்றத்தை நாடுற சூழ்நிலை இன்னைக்கு இல்ல. அதனால மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞரை இந்த வழக்கில் ஆஜராகி விரைந்து வழக்கை முடித்து பணம் கொடுக்க நடவடிக்கை இருக்குன்னு தான் சொன்னோம். இதுக்காக பலகட்ட போராட்டம், செபி அளவுலக முற்றுகை, மாண்புமிகு பாரதனுடைய பிரதமர், ஜனாதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 40,000 பேர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் தபால் அனுப்பியிருக்கோம், பதிவு தபால். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு பூதாகரமா பெருசா அங்கங்க பூதம் கிளம்புன மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்து கிளம்புது. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வந்து பணத்தை மீட்டு கொடுங்க, இல்லைன்னா அரசாங்கம் செந்தில் பாலாஜிக்கு செய்யறீங்களே இதை எங்களுக்கு மீட்டு கொடுக்கறதுக்கு வழி பண்ணுங்க, இல்ல நீங்களே கொடுங்கன்ற மாதிரி கணக்கா நீங்க கேக்குறீங்க. இங்க என்ன பிரச்சனைன்னா, 1 லட்ச ரூபா நம்ம பணத்தை கட்டினா அதுக்கு 20,000 ரூபாய் உங்களுக்கு மாசானா கொடுக்குறேன்னு சொன்னா அந்த மாதிரி கட்டின கூட்டம் நம்ம ஊர்ல நிறைய இருக்குது. நம்ம சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி பக்கம் எக்கச்சக்கமா கட்டிருக்காங்க. ஒரு பெரிய ஃபைல் எடுத்துட்டு நம்ம கிட்டே வராங்க, சார் இந்த மாதிரி கட்டணும் சார், ஏமாத்திட்டாங்க, நீங்க போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, இதை நீங்க வந்து பேட்டி எடுங்க சார், எங்களுக்கு காட்டுங்க சார்னா. இது வந்து இதுக்கு யார் தான் தீர்வு? மக்கள் தானே விழிப்பா இருந்திருக்கணும். மக்கள் விழிப்புணர்வு சரியான நிறுவனத்தில் முதலீடு பண்ணா நிறுவனம் சரியாக செயல்பட்டது. செபி வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட வழக்கு போட்டு தடை பண்றான். இந்த கம்பெனி இங்க இருக்க லைசன்ஸ் கொடுத்தது மத்திய அரசு. கம்பெனி சட்டம் 1956 கம்பெனி சட்ட பிரகாரம் தான் லைசன்ஸ் கொடுக்கறான். சரி, அப்புறம் செபி முடக்குதுன்னா அந்த வழக்கை வந்து விடுவித்து விரைந்து தீர்ப்பு கூறப்பட்டு மக்களுக்கு பணம் போய் சேரணும். உச்சநீதிமன்றம் நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியினுடைய அமர்வு தான் இந்த தீர்ப்பு 2/2/2016 கொடுத்திருக்காங்க. நிறுவனம் முடக்கப்பட்டது. அதே சமயம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளருக்கு பணம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி 6 மாசத்துல 2016 சொல்லி 8 வருஷம் பணம் திருப்பி தராமே அரசு இழுத்து அடிச்சுக்கிட்டு வரணும். அரசனுடைய உள்நோக்கம் மத்திய மாநில அரசுகள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை, செவிசாய்க்கவில்லை. இதுக்கு நீங்க தேர்தலை புறக்கணிச்சா நல்லது நடந்துருமா? மக்கள் பல்வேறு கட்சி பிரமுகர்களை அணியிருக்கிறார்கள், அவர்களிடம் நியாயம் கிடைக்கவில்லை. விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் மீது நம்பிக்கை வைத்து எங்களை அணுகிறார்கள். நாங்கள் அவருக்கு உறுதுணையாக பலகட்ட போராட்டம் நடத்தினோம். கடந்த 25/2/2024 அன்று திருச்சி நாமக்கல் மாவட்ட எல்லையில் பிஏசிஎல் முதலீட்டாளர், களப்பணியாளர்கள், விவசாய முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து நடத்தும் பிஏசிஎல் பண மீட்பு மாநாடு நடத்தணும். ஏறத்தாழ 50,000 பேர் கலந்துக்கிட்டான். யாருமே பணம் கொடுத்து போட்ட பணத்தை கேட்டு வந்த கூட்டம், தானாக வந்த கூட்டம், பிரியாணி கோட்டருக்காக வந்த கூட்டம் அல்ல. சேலத்தில் முதலமைச்சர் நடத்தின திராவிட கழக முன்னேற்ற கழக மாநாடு அரசு பஸ், தனியார் பஸ் அனைத்தையும் விதிமுறைகளுக்கு மாறாக மிரட்டி அச்சுறுத்தி அந்த மாநாடு நடைபெற்றது. பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு நடத்தினாங்க. அப்பவும் சேர் காலியாக கிடந்தது. நாங்கள் வாட்ஸ்அப்பில் தான் ஒரு தகவல் கொடுத்தோம் இந்த மாநாட்டுக்கு வர சொல்லி. 50,000 பேர் அலைகடந்து திரண்டான். உங்கள் மாதிரி யூடியூப் சேனல், டிவி எல்லாமே வந்து பத்திரிகையில். அப்போ எங்கள் மீது இருக்க நம்பிக்கை விவசாய முன்னேற்ற கழகத்தின் மீது. நடைபெறுகின்ற தேர்தல் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த பிஎஸ்எல் முதலீட்டு பணத்தை திருப்பி தருகிறோம் என்று பிரதான வாக்குறுதியாக தேர்தல் அறிக்கையில் வெளியிடுகின்ற கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம்னு சொல்லி. திருப்பி எப்படி கட்சி எப்படி கொடுக்கும்? கட்சி இல்ல, அரசு. எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அதை சொல்றோம். நாங்க அதை பாத்தீங்கன்னா மீட்டு கொடுப்போம்னு சொல்லணும், இல்லன்னா பணத்தை மீட்டு கொடுக்க நடவடிக்கை எடுப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கணும். சரி, இது பாத்தீங்கன்னா பாருங்க, இது அண்ணாமலைக்கு கொடுத்த தபால். எங்க மாநாட்டு தீர்மானத்தின் பிரகாரம் எந்த ஒரு அரசியல் கட்சி பிஎஸ்எல் முதலீட்டு பணத்தை திருப்பி மீட்டு தருகிறோம், வழக்குகளை முடித்தென்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறதோ அந்த கட்சியை ஆதரிப்போம் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கொடுத்துள்ளோம், தமிழக முதல்வருக்கும் கொடுத்துள்ளோம், காங்கிரசுடைய செல்வ பெருந்தகைக்கும் கொடுத்துள்ளோம், கம்யூனிஸ்ட் கட்சி லீடருக்கு கொடுத்துள்ளோம், பாரத பிரதமருக்கு கொடுத்துள்ளோம், ராகுல் காந்தி கொடுத்துள்ளோம், மல்லிகார்ஜுன கார்கே கொடுத்துள்ளோம், அனைவருக்கும் தபால் கொடுத்துள்ளோம். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியிடமிருந்து இது தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று எங்களுக்கு பதில் இல்லை, எங்களை அழைத்தும் பேசவில்லை. அதனால்தான் நேற்று தேர்தல் தேதி முந்தா நாள் அறிவித்ததனால் அவசரமாக மாவட்டம் முழுவதும் 27 மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடைபெற்றோம். தேர்தல் என்ன நிலைப்பாடு, மாநாட்டில் தீர்மானம் போட்டோம். பிரதானமா பிஎஸ்எல் பணத்தை மீட்டு கொடுப்போம் என்று வாக்குறுதி ஒன்று, விவசாய வேளாண் பொருள்களுக்கு அத்தியாவசிய குறைந்தபட்ச அத்தியாவசிய விலை நிர்ணயம் எம்எஸ்பி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். தமிழகத்தில் டாஸ்மார்க் முழுவதும் தடை செய்து பனை தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கல்லிறக்கி சந்தைப்படுத்த அனுமதிக்கப்பட வேண்டும். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி புதுப்பட்டியில் அமையவிருக்கும் சிப்காட் தொழிற்பேட்டை திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். இது மாதிரி பிரதான கோரிக்கை. குறிப்பா 60 வயதை கடந்த விவசாயிகளுக்கு
மாதம் 10,000 ரூபாய் மாத ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையில வலியுறுத்தி தான் கொடுத்திருக்கோம். 10,000 ரூபாய். ஆமா, நாங்க எந்த இலவசம் கேட்கல. ஏற்கனவே அந்த ஓஏபின்னு ஒண்ணு ஒரு சம்திங் அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த 1000 ரூபாய் வச்சு ஒருத்தன் இன்னைக்கு வாழ முடியுமா? 10,000 ரூபாய் கேக்குறீங்க. 10,000 ரூபாய் கேட்கல, என்ன தப்பு? நாங்க இப்ப யாராவது மகளிர், நான் இந்த தமிழகத்துடைய முதல்வரை கேட்கிறேன், பஸ்ல எங்களுக்கு ஃப்ரீயா கொடுன்னு சொல்லி யாரா போராட்டம் நடத்தினா, சாலை மறியல் பண்ணா, இன்னைக்கு பயன்பாடு இருக்குல்ல, நம்ம வீட்டுல மூத்தவங்க போறாங்களா இல்ல போறாங்க. எத்தனை பஸ் ஸ்டாப்ல இந்த இலவச பஸ் நின்னு போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கூட வாங்க நாளைக்கு காட்டுறேங்க டி நகர்ல எத்தனை பஸ் நின்னு போகுதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? பெயரளவுக்கு அறிவித்து விட்டு அது முழுவதும் பயனாளிகளுக்கு சென்றடையவில்லை என்றுதான் குற்றச்சாட்டு. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. எந்த திட்டமே மக்களுக்கு போய் சேரல, அனைத்தும் விளம்பர பகட்டு திட்டம் தான். இல்ல, நீங்க கொங்கு பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க. திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கடி கோவை பகுதிக்கு வருகிறார், பல நலத்திட்டங்களை செய்கிறார். ரொம்ப பெரிய அளவுக்கான டெவலப்மெண்ட் திமுக ஆட்சியில தான் நடைபெற்றிருக்குன்னு அவங்க ஹைலைட் பண்ணி அங்கேயே பேசுறாங்களா கோயம்புத்தூர்ல. அப்படியே பாரதனுடைய பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டு வந்தா கிண்டல் பண்றாரு, இங்க எதுக்கு வர்றாரு, இவர் கோயம்புத்தூர் போறான்னு சொல்றீங்க. அதே மாதிரி பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தா ஏன் கிண்டல் பண்றாங்க? அவரு திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. ஏன் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி செய்யாதா? காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்து சொல்கிறேன், நான் புரட்சி தலைவரை ஒருவரைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டேன், வேற யாரையுமே தலைவராக ஏற்றுக்கல. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் கிளை செயலாளர் முதல் ஒன்றிய செயலர், மாவட்ட துணை செயலாளர் வரை பதவி வகித்தவன் நான். அப்படிப்பட்ட இயக்கத்தில் காமராஜர் காலத்துக்கு பிறகு இன்றைக்கு வரையும் ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி செய்த சாதனை எந்த ஒரு கொம்பனும் செய்யவில்லை. வரலாறு காணாத திட்டங்கள், அனைத்து ஏரி கண்மாய்கள் தூர்வாரினார்கள், மேம்பாலங்கள், சாலை வசதி, குறிப்பாக மத்திய அரசை வற்புறுத்தி வலியுறுத்தி இணக்கமாக சென்று 11 மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தார். இது வரலாற்று சாதனை கடந்த ஆட்சியில். இன்னைக்கு ஏதாவது நடந்திருக்கா? அவங்களுக்கு அடிமையா இருந்தாங்கன்னு தான் இவங்க அப்படின்னு திமுக சொல்றாங்க. அதிமுக வந்து அடிமையா இருந்தது இவங்களுக்கு. ஓகே, இப்படியே வச்சுக்கோ. அடிமையா இருந்தா இன்னைக்கு எத்தனை முறை மோடி போன் பண்ணார், எடுத்து பேசினாரா? பாஜகவுடன் கூட்டணி முறிந்ததான், சிறுபான்மையிற்காக உழைப்பேன், அனைத்து சமுதாய மக்களும் என் மக்கள் அப்படின்னு தான் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பதவி வேணும், மத்தியில் அங்கம் வகிக்கலாம் நினைச்சா எடப்பாடி பழனிசாமி அங்க போயிருக்கணும்ல, போனாரா? அடிமைன்னு சொல்றீங்களே, எப்படி அடிமைன்னு சொல்றீங்க? அடிமைன்னு சொன்னா அவர் போயிருக்கணுமே. என் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் நீதிமன்றத்தை சந்திக்கிறேன், மக்களை சந்திக்கிறேன் தான் சொன்னாரு. பிஜேபி கிட்ட போகலையே. பிஜேபி ஆபத்தானது, மோடி ஆபத்தானவர், மீண்டும் மோடி வரக்கூடாதுன்னு திமுக அழுத்தமா சொல்லுது. வெளியே பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்த எடப்பாடி சொன்னாரான்னு கேக்குறாங்க அவங்க. எடப்பாடி நான் தான் ஒருபோதும் கூட்டணியே இல்லீன்ட்டாரு. தேவையில்லாம எங்களை போல அந்த நாங்க எதிர்ப்பதை போல வலிமையான எதிர்ப்பு இல்லையே, தேவையில்லாம எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக வந்து ஸ்டாலின் செயல்பட்டு இருக்காரு முதல்வர். எங்களுக்கு முதல் எதிரி ஸ்டாலின் தான். எதிரா தமிழக மக்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின். சார் என்ன சார் சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க சார். தெளிவா சொல்றேன். 3 வருட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பாக்குதுன்றாங்க சார். திராவிட மாடல் ஆட்சி, மது ஆட்சி, போதை ஆட்சி. சாபர் சாதிக்கு என்னானாரு? அவர் யாருடைய குடும்ப நண்பர்? கிருத்தியா உதயநிதியோட சேர்ந்து சினிமா தயாரிக்கிறார், மங்கை என்ற படம். இல்ல, அது படம் தயாரிக்கல அவரு. அந்த படத்துக்கு ஒரு விழாவுக்கு போறாரா? முதலீடு அவர் பணம் தான். அந்த பணம் பூரா அவர் அடித்து சொல்கிற வழக்கு போடு. அவருடைய பணத்துல தான் அந்த படம் எடுக்கிறாங்க. ஏங்க, அந்த படத்து டைரக்டர் அவங்க கிடையாதுங்க, அவங்க தயாரிப்பாளரும் கிடையாது. ஃபைனான்ஸ் பண்ணான்ற நான் சொல்றேங்க, அவருடைய பணம் தான். அவங்க டைரக்டர்ல அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, கிருத்திகா உதயநிதி ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. ஓடி மத்திய அரசனுடைய ஈடினுடைய அதிகாரி பிடிச்சு வழக்கு போட்டீங்கல்ல, இவரே உங்களால பிடிக்க முடியல. ஒரு வாரமா பேப்பர்ல தொலைக்காட்சியில செய்தி வருதுல, சாப்பர் சாதிக்கு ஏன் அந்த தமிழ்நாடு போலீஸ் பிடிக்கிறதுக்கு திறமை இல்லையா, திராணி இல்லையா? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. யாரு அரெஸ்ட் பண்ணா? தமிழ்நாடு காவல்துறையா? முதல்வர் கையில் இருக்கின்ற காவல்துறையா? சொல்லுங்க. போதை பொருள் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி மாணவன் அனைவரும் பயன்படுத்துகிறான். என்ன நடவடிக்கை எடுத்த முடியுது? எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்த பிறகுதான் எத்தனை பேர் இப்ப கைது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவங்களெல்லாம் ஏன் முன்னாடி பிடிக்கல? ஒரு அரசு ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்பு தடுக்க வேண்டும். தடுத்தீங்களா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க. குடும்பம், இப்ப நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமியுடைய மகனோ மகளோ மருமகளோ மனைவியோ ஏதாவது பொறுப்பு வகிக்கிறார்களா சொல்லுங்க. ஆனால் முதல்வர் குடும்பத்தில் பாருங்க, உதயநிதி, இன்பநிதி, தயாநிதி அத்தனையும் இங்க குடும்பம் தானே பூராமே. பேரம் பேத்தி அங்க கனிமொழி, அவங்க குடும்ப அரசியல். இப்ப என்ன ஆகுது? அதே மாதிரி மாவட்டத்துக்கு போறான் பாருங்க, அங்க துரைமுருகன் அவருடைய பையன் கதிர், இங்க நேருப்ப அவருடைய சன்னு அன்பை கொண்டு வர்றாரு. உண்மை. அருண்
தெய்வ சிகாமணியா கௌதுக சிகாமணியா ஆறு பொன்முடியினுடைய வாரிசு. ஒவ்வொரு மந்திரி இப்ப ஏவாவால அவர் பையனை கலங்காங்கிற வைக்கிறார், கம்பன் வேலு. இது என்ன குடும்ப ஆட்சி எல்லாம்? இது ஒரு குடும்பத்துக்காக இத்தனை ஆயிரம் கோடி பேர் உழைக்கிறான் இந்த தொண்டன். பாவம், திமுகவில் இருக்க தொண்டெல்லாம் பரிதாபம் தான் நிலைமை. யாராவது சீட்டு போய் வாங்க முடியுமா? எல்லா மந்திரி தமிழ்நாட்டில் அங்க இருக்க எம்பியா போறவங்களும் அவங்க குடும்பத்தினுடைய மகன், மகள், மருமகள், இவங்க தான் எம்பி ஆக முடியும். ஆனா திமுகவை நம்பிதான் நீங்க இந்த பிஎஸ்சிஎல் பணத்தை மீட்டு கொடுங்கன்னு போறீங்கல்ல, போய் கேக்குறீங்கல்ல. அது என்னுடைய உரிமை, என் மக்களுக்காக யாரை வேண்டும்னான்னு கேட்பேன். நீ சொன்ன அடிமை, நான் அடிமையா கூட இருப்பேன். ஆனா அந்த பிஎஸ்எல்காரன் பொழைக்கணும். தனிப்பட்ட செல்லராஜாமணி யாருக்கும் தலைவணங்க மாட்டான். என்னை நம்பி வந்தவருக்கா நான் யாரை வேணாலும் கெஞ்சி கூத்தாடி அந்த பணத்தை பெற்று தர போராடுவேன். சிஎம் கிட்டே கொடுத்தீங்களா? இந்த அனைவருக்கும் பதிவு தாவல் சிஎம் என்ற அப்பாயின்மெண்ட் கேட்டு இதுவரை கிடைக்கல. என்ன சொல்றாங்க விவசாயிகள் சங்கம்? நீங்க உங்களையே அழைச்சு பேச மாட்டேன்றாங்க. அழைத்து பேச மறுக்கிறார்கள். இதான் விரோத அரசுன்னு சொல்லிட்டோம்ல. என்ன எங்களை அழைத்து பேசி இருக்கணும்ல. குறிப்பா நாமக்கல் மாவட்டத்தில் இவர் என்ன சொல்றாரு? சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னர். என்ன சிப்காட் வேண்டான்னு மக்கள் போராடுறாங்க. அந்த மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் எம்பி நான் கொண்டு வந்தே தீர்வுன்றாரு. வேலை வாய்ப்புன்றாங்க. சிப்காட்டே வேலை வாய்ப்பு தான். திரு ஏவாவேலு கூட சொன்னார்ல, இந்த மேல்மா சிப்காட்ல இப்படி நீங்க எல்லாம் எடுத்தா எப்படி வேலை வாய்ப்பு? கடலுக்குள்ள போய் கட்டுமான்னு சொன்னார். எவ்வளவு அறிவாளி பத்தியா? ஏன்னா ஆயில் இன்ஜின் மெக்கானிக் மந்திரியாக்குனா இப்படிதான் இருக்கும். யாரா ஆயில் இன்ஜின் மெக்கானிக் தான் அவர் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் ஏவாவேலு. நீண்ட கால அரசியல்வாதி. நீண்ட கால அரசியல் எங்க பயணித்தார்? இங்க இருக்கவங்கள லீஸுக்கு எடுத்துட்டாங்க அதிமுகவை. அங்க இருக்க மந்திரிலாம் யாருங்க? ராஜகண்ணப்பன் யாரு, இப்ப உள்ள ஜெயிலுக்கு போன செந்தில் பாலாஜி யாரு, சாத்தூர் ராமச்சந்திராலு, இன்னைக்கு முத்துச்சாமி யாரு, ஏவா வேலு யாரு, எல்லாமே இங்க இருந்து. உங்ககிட்ட ஆளே இல்லைங்க. எங்ககிட்ட இருக்க ஆளு நீங்க மாத வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க கட்சிய. உங்க கட்சி எங்க இருக்குது? திமுகன்னு ஒரு கட்சி சொல்லுங்க. பலமான கூட்டணின்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் மறைந்த முதல்வர் மாண்புமிகு அம்மா வந்து மோடியா லேடியான்னு கேட்டு நின்னாங்க. அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக தனிச்சு நின்று தேர்தலில் வெற்றி பெற்றது. திராவிட முன்னேற்ற கழக தெம்பு திராணி இருந்தா தனிச்சு கூட்டணி எல்லாம் நிக்க முடியுமா உங்களால? அன்னைக்கு ஜெயலலிதா இருக்கும்போது நின்னாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு சொல்றேங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தனித்து நின்னால் நீங்க தனித்து நீ தேர்தலை சந்திக்க தயாரா? அப்ப சவால் விடுறேன். நீங்கள் தனித்து நின்று அவரை விட ஒரு ஓட்டு எச்சா வாங்கிட்டோம்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவரை கேட்காம சொல்ல அவர் அரசியல் விட்டே ஒதுங்கி சொல்றோம். நான் பொறுப்பு. இப்ப இவர் கூட யார் இருக்கா? கம்யூனிஸ்ட், திருமாவளவன், சிறுத்தைகள், காங்கிரஸ், பெரிய கூட்டணி, வெற்றி கூட்டணி. அவங்க தொடர்ச்சியா வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி. ஆளுங்கட்சி இருக்கப்ப அராஜகத்தில் ஈடுபட்டா உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சி வந்தாலும் ஜெயிக்கும், கூட்டுறவுத்துறையில் எந்த கட்சி வந்தாலும் ஜெயிக்கும். ஏன் இடைத்தேர்தல் அதிமுக எப்படி ஜெயிச்சிருப்போம்? அதையும் பிரிச்சு நான் சொல்ல, தமிழ்நாடு முழுக்க சொல்றேன். கொங்கு பகுதியிலேயே என்ன அராஜகம் நடைபெற்று விட்டது? இப்போ எல்லாம் சுபிச்சமா தானே இருக்கும். நமக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? கொங்கு பகுதியில் என்ன நடைபெறணும்? என்ன பிரச்சனை நடந்திருக்கு சொல்லுங்க. சாதிய கொலைகள் நடைபெறவில்லை இந்த ஆட்சியில சொல்லுங்க. இப்ப செந்தில் பாலாஜி என்ன சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு உள்ள போயிருக்காரா? சொல்வதைத்தான் செய்வோம். ஸ்டாலின் பேசுனதை மறந்துட்டாருன்னா வேணா அவருக்கு நான் வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். கரூர்ல என்ன பேசினாரு? போன தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே கொள்ளையடிக்கும் கூட்டத்துக்கு தலைவன் செந்தில் பாலாஜி. இந்த அரசு வந்தவன் செந்தில் பாலாஜி கைது செய்து தனி நீதிமன்றம் அமைத்து விரைந்து வழக்கை முடித்து தண்டனை வழங்கப்படும் சொன்னாரு. அப்புறம் உள்ள போட்ட பிறகு எதுக்கு நிரபராதின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஓடுறீங்க ஓமாந்தூர் மருத்துவமனைக்கு ஒட்டுமொத்தமா. கபில் சிபில் வழக்கறிஞர் முகுல் ராகோத்தி எதுக்கு வைக்கிறீங்க? குற்றவாளின்னு ஈவன் நாங்க கூட, இப்ப நான் இல்ல, அதிமுக இருக்கும் கூட அவரை அம்மா தப்பு பண்ணான்னு தெரிஞ்சோன்னா அவங்க வெளியேற்றிட்டாங்க. ஆனா ஊரு பூரா போய் செந்தில் பாலாஜி கொள்ளையடிக்கிறார், கொள்ளை கூட்ட தலைவன் அப்படின்னு பேசுனது யாரு? ஸ்டாலின் பேசினாரா இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டவருக்கு கேபினெட்ல மந்திரி பதவி கொடுக்குறீங்க. சரி, ஒரு குற்றவாளி சிறையில் இருக்கிறார், அவரை போய் மந்திரி சபையிலிருந்து எடுக்க சொல்லி சொல்றாங்க, நீக்க சொல்லி. நீங்க நீக்கல. கடைசியா பெயில் கிடைக்கிறக்காக வேற வழி இல்லாம இப்ப நீக்குனீங்க. இப்போ ஒரு குற்றச்சாட்டு, பொன்முடி தண்டனை கைதி, தீர்ப்பு வழங்கப்பட்டது குற்றவாளின்னு. தீர்ப்பு வழங்கப்பட்ட தீர்ப்பை தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. கன்விக்ஷனை தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. நல்லா பாருங்க. அவர் நிரபராதின்னு சொல்ல, அவர் எம்எல்ஏ திரும்ப வந்துருச்சு. இருங்க, கிடைச்சிருச்சு. நிரபராதின்னு சொல்ல உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை படிச்சீங்களா? ஒருத்தர் ஆரம்பத்திலேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்கு முன்னே அவரை எம்எல்ஏவிலிருந்து நீக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அவர் சப்போஸ் ஒரு நிரபராதியா இருந்தாலும் அவரை மக்கள் தேர்ந்தெடுத்தது வீணா போயிடும். அந்த கான்ஸ்டிட்யூன்சி காலியாகி போயிடும் தேவையில்லாம. அதனால அதான் தீர்ப்பம் மட்டும். அதே அவர் மனைவிக்கு நிறுத்தி வைக்கலையே. காரணம் எம்எல்ஏ பதவி காலியா இருக்கணும். நீங்க எம்எல்ஏவும் பதவி பிரமாணம் செய்தவங்க மீண்டும் வேண்டான்னு சொல்ல, அமைச்சரா ஒரு குற்றவாளி என்று நீதிமன்றம் சொல்ல. ஜெயலலிதா கேஸ்ல என்ன சொன்னாங்க? இறக்கலைன்னா ஜெயிலுக்கு போயிருப்பான்னு சொன்ன கேட்டீங்களா?
கேட்டீங்கல்ல? இப்ப என்ன சொல்றோம் நாங்க? அவர் தீர்ப்பில் என்ன சொல்ல, குற்றவாளி தான், ஆனால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, நிரபராதின்னு சொல்ல கிடையாது. சரி, அப்படி இருக்க எம்எல்ஏவா இருந்தே மந்திரி வேண்டாம் தான் இப்ப ஆர்.என். ரவி சொல்றார். கவர்னர் அவரு ஒரு ஆளுநர், கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. சரி. அவரு சட்ட வல்லுநரோட கேட்டு சார், ஒரு எம்எல்ஏவை பதவி பிரமாணம் செய்து வைங்க அப்படின்னு சொன்னா செஞ்சு வைக்கிற வேலை தான் அவருக்கு. சரிங்களா? அதுதான் அவரோட டியூட்டி. தப்பு. இப்ப எம்எல்ஏ முழுவதும் தவறு, முழுவதும் தவறு. பொன்முடி எம்எல்ஏ தான் அப்படின்றத தேர்தல் ஆணையமே முதல்ல ஒரு நோட்டீஸ் வெளியிட்டாங்க. அந்த நோட்டீஸ்ல காலியான தொகுதின்னு அவருடைய தொகுதியை போட்டு அதற்கு பிறகு திரும்ப பெற்றாங்க. தெரியுங்களா? அதெல்லாம் நடந்திருக்குது. அத இப்ப நான் கேக்குறேங்க. ஆளுநர் தன் பதவியை ராஜினாமா செய்கிறார்னு வெள்ளை பேப்பர்ல ஒரு பேப்பர்ல எழுதி முதல்வர் வந்து ராஜ்பவனுக்கு அனுப்புனா அதுல கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருவாரு ஆளுநர். இப்ப நீங்க சொல்ற பார்த்தா டம்மி எதை வேணாலும் பொண்ணு கவர்னருக்குன்னு சொல்ல டூட்டிஸ் இருக்கு நாட்டினுடைய. தமிழ்நாட்டுல ஆளுநர்கள் எப்படி இருந்தாங்கன்ற வரலாறு எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சரி, ஒரு முதர்ந்த ஆளுநர் சரியில்லை, ஒரு ஆளுநர் சட்டப்படி நடக்கிறாருன்னா அவர் அயோக்கியனா? இப்ப இருங்க, நீங்க பதவி பிரமாணம் செஞ்சுவேன்னு சொல்லி லெட்டர் அனுப்புனீங்க. அதுக்கு முன்னே அவர் வந்து டெல்லி போற ஷெட்யூல் போயிட்டு வரங்காட்டி நீங்க அவர் புறக்கணிக்கிறாரு, செய்யவில்லை அப்படின்னு 4 நாள் சொன்னீங்களே. உச்சநீதிமன்றம் வரைக்கும் டிஸ்பியூட் ஓபிஎஸ்ஆ கட்சி எடப்பாடி பழனிசாமியா, பொதுச் செயலாளர் ஓபிஎஸ்ஆ எடப்பாடி பழனிசாமியா, இரட்டலைக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமியா ஓபிஎஸ்ஆ, இது எல்லாமே கேஸ் நடந்தது. அனைத்து கேஸும் அனைத்து நீதிமன்றங்களும் வெற்றி பெற்று விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இரட்டைலை அவருக்கே சொந்தம், பொதுச் செயலாளர் அவரே, ஓபிஎஸ்ஐ நீக்கியது சட்டப்படி தவறில்லை, நீக்கப்பட்டதான் தீர்ப்பும் சொல்லியாச்சு. ஏன் கரை வேட்டி கட்டதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு ஓபிஎஸ் நீதிமன்றம் சொல்லி கட்டக்கூடாதுன்னு இன்னைக்கு அதை நிரந்தரம் பண்ணிட்டாங்க. இடைக்கால ஸ்டே கொடுத்து இன்னைக்கு பர்மனன்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளர், இப்ப சொன்னீங்களா பொதுச் செயலாளர், அவரு துணைத் தலைவரை, சட்டமன்றத்தினுடைய துணைத் தலைவரை நியமிக்கின்ற அதிகாரம் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தான் இருக்குது. எப்படி எம்எல்ஏவை பதவி பிரமாண மந்திரியா செய்ய சொல்றது ஸ்டாலினுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டீங்க. என்னுடைய கட்சியில் துணைத் தலைவராக ஆர்.வி. உதயகுமார் அவர்களை நியமனம் செய்துள்ளேன், அவருக்கு இருக்கை ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்ளணும் 1.5 வருஷமா போராடிட்டு இருக்காரு. அதெல்லாம் கிடைச்சு உட்கார்ந்துட்டாங்க. இங்க யாரு அப்பாவு 1.5 வருஷம் போடவே. இப்ப கடைசி கூட்டத்துல முதல்வர் வந்து இதை பண்ணி கொடுன்னு சொன்னதுனால போற. அப்ப முதல்வருடைய கைக்கூலியா இருக்க சபாநாயகரை தொடர்புக்கு அப்பாவுக்கு அருகதையே இல்லை, ஒரு ஆசிரியருக்கு படித்தர மூளையே இல்லை. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். சபையின் நாயகர் அவரு, ஒரு சபையின் நாயகர். இருங்க, நீங்க சொல்லுங்க மாதேஷ், உங்ககிட்ட ஒரு நியாயத்தை, நீங்க ஒரு நெறியாளர், அனைத்தும் தீர்ப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி சொந்தம்னு ஆயிடுச்சுல. அப்ப இவர் யாரை நியமிக்க சொல்றாரு, அவங்க நியமிக்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கா இல்லையா? உட்கார வைக்கலாம். ஆனா பட் அது அவருடைய முடிவு, அந்த ஃப்ளோர் அவரோட ஃப்ளோர், அது அந்த ஆளுநருடைய ஃப்ளோர், அது ஆமா அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஒரு குற்றவாளியை அமைச்சராக ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்ட்டார் ஆளுநர். கோர்ட்டுக்கு போங்க, எது கத்திக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, இன்னைக்கு வில்சன் அதான் சொல்லியிருக்காரு. அவருடைய எம்பி வந்து சட்டத்துறை அமைச்சர் வில்சன் வந்து அதான் சொல்றாரு. நாங்க இதை வழக்கு கொண்டு போனோம், ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கு ஒண்ணுல குட்டு வாங்கினார் ஆளுநர், மறுபடியும் இதுவும் அதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி. ஏன் இப்ப செந்தில் பாலாஜி வந்து பதவி விலகும்னு சொல்லி நீதிமன்றம் குட்டு வைக்கலையா? ஸ்டாலின் குறைச்சுதா? இப்ப பெயில் கிடைக்கல. ஏங்க, சதாம் ஹுசேனா செந்தில் பாலாஜி தம்பி, அவரை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் நிறுத்த துப்பு இல்லாத அந்த அரசு ஒரு நிமிடம் கூட ஸ்டாலினுக்கு முதல்வராக நீடிப்பதற்கு தகுதி இழந்து விட்டார். ஒரு குற்றவாளிய, இதுவரைக்கும் தேடப்பட்ட குற்றவாளி எங்க இருக்கான்னு ஒரு அரசுக்கு தெரியாதுங்களா? ஏன் ஈடியே கூட அவரை கண்டுபிடிக்கலாம்ல? ஈடி கூட சார், ஈடின்றது விடுங்க சார், அப்புறம் பேசுவோம். நீங்க மத்திய அரசு பிடிச்சா தான் உடனடியே கால் பண்ண செய்யுங்க. நீங்க நேர்மையா பிடிச்சு போடலாம்ல? மத்திய அரசனுடைய அதிகாரியை போட்டு அங்கிட் திவாரி பிடிக்கிற, ஈடியினுடைய அதிகாரி பிடிக்கிற தமிழக காவல்துறை ஒரு கேப் மாதிரி, ஒரு மொல்ல மாதிரி, மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவன் தலைமறைவா இருக்கான். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய பாதுகாப்புல இருப்பார் என்று பப்ளிக் பேசுறாங்க. யார் பாதுகாப்புல? முதல்வரின் உறவினர் குடும்பத்தின் பாதுகாப்பில் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் உலாவி வருவதாக அடைக்கலம் இருப்பதாக தகவல். ஏங்க இப்ப எங்க போயிட்டாரு? ஏன் கண்டுபிடிக்க முடியல? சரி, நேரம் கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன். அம்மா ஆட்சியில செங்கோட்டை மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அடுத்த நிமிஷம் மந்திரி பதவி டிஸ்மிஸ் பண்ணாங்க. எத்தனை மந்திரி இது மாதிரி அம்மா ஒரு செகண்ட் அவங்க நாலேஜ் பண்ண எடுத்தாங்க? எடுத்திருப்பீங்களா? ஒரு நாள் தீர்ப்பை பூரா படிக்க காட்டி உடனடியா பொன்முடி மீண்டும் மந்திரி பதவி எடுக்க. என்னங்க நியாயம்? ராஜகண்ணப்பன் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது, உடனே அவர் பதவி கேபினெட்ல இருந்து எடுக்கல, இலாக்கா மாற்றப்பட்ட. அப்ப உயர்கல்வி இப்ப எப்படி கொடுத்தீங்க? அவர் இப்ப என்ன உத்தமன் ஆயிட்டாரா? பொட்டி அதிகமா கொடுக்குறாரு, மகாராஷ்டிர பொட்டி அதிகமா கொடுக்குறாரு, மறுபடியும் டி ப்ரொமோஷன். சரி, இப்ப அவரை எதுக்கு
போக்குவரத்து துறையில ஊழல் பண்ணாரு தான் டீப்ரமோட் பண்ணி பிற்பட்டோர் நலத்துறைக்கு அனுப்புனீங்க. சரி. இப்ப என்ன சிறப்பா செயல்பட்டார்? பிற்பட்டோர்ல உயர் ஜாதி கொண்டு வந்துட்டாரா? என்ன சாதனை பண்ணார் சொல்லுங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டா ஒழிப்பும்னு சொன்னீங்க. முதல் கையெழுத்து நீட்டினது உலக சிரிச்சுது. நீட்ல இவர் கையெழுத்து போட்ட முடியுமா? அது மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்ல போய் இருக்குது. நான் முயற்சி செய்யறோம்னு சொல்லு வாக்குறுதி. இந்த அரசு வந்தா முயற்சி செய்யறோம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? பிஎஸ்சியில் முதலீட்டு பணத்தை திருப்பி தருவதற்கு எங்களால முயற்சி செய்யறோம்னு தான் சொல்றேன். நான் நாளை மறுநாளே வாங்கி கொடுத்தோம்னு எங்கேயுமே சொல்ல. அப்படி சொன்னா அது ஃபால்ஸ். அதே மாதிரி நீட்டை வந்து ஒழிக்கிறோம்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கே வந்தீங்க. நீட்டை இது வரைக்கும் என்ன பண்ண முடிஞ்சது? 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கினீங்க. நான் கூட டி நகர்ல ஒரு டேபிள் சேர் போட்டேன்னு வச்சுக்க, போற வரவுல கையெழுத்து போட்டு போயிரியா. இது ஒரு பெரிய சாதனை அல்ல. ஏங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏதாவது அரசியல் நாலேஜ் இருக்கா? மனசார சொல்லுங்க மாதேஷ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் கத்துக்கிறது தானே சார், ஒவ்வொரு தேடல் தானே சார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு. தினந்தோறும் அப்டேட் தானே. அவரை வந்து இன்னைக்கு கூட அரசியல் கத்துக்கிட்டா கொண்டு ஒரு அதிகாரம். ஒரு விவசாயியின் மகன் விவசாயி ஆகலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விவசாயியின் மகன் விவசாயி ஆகலாம், ஒரு ஆசிரியர் மகன் ஆசிரியர் ஆகலாம், மருத்துவர் மகன் மருத்துவன் ஆகலாம். ஆனா ஒரு அரசியல்வாதி மகன் அரசியல், நீ அரசியல்வாதி மகன் அரசியல்வாதி ஆக, மந்திரி ஆகிறதுக்கு சில தகுதிகள் வேணும். ஏன்னா நீ எடுத்த சில தவறான முடிவு அனைவரையும் பாதிக்கும். என்ன சாதிச்சிருக்காரு வரைக்கும்? இப்ப இளைஞர் நல விளையாட்டுலாம் கொண்டு வந்தீங்க, என்னத்தை சாதிச்சிட்டாரு அவரு? சர்வதேச போட்டிகளை இந்தியாவின் பல மாநிலங்களில் நடக்கிறத தமிழ்நாட்டுக்கு வாங்கி அதை நடத்திருக்காரு. ஏங்க கோபேக் மோடிங்கிறீங்க, இப்ப டெல்லியில் போய் மோடி கிட்ட சாஸ்தானமா மோடி கல்ல விழுவுறீங்களா? இது என்ன அடிமை இல்லவா? யார் காலில்? உதயநிதி யார் கல்ல விழுந்தாருங்க? காலில் எல்லாம் விழலையே. காலில் விழல. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க மாதேச. ஊர் உலகமே தெரிஞ்சதுல அங்க போய். அதனாலதான் அவர் இந்த புரோகிராமுக்கு வந்தாரு. இல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அவர் வருவாருங்க, வந்துட்டு தான் இருக்காரு அவரு. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்காரு. இவங்களோட பாக்குறப்ப அவர் செயல்பாடு சரியா இருக்கு இல்லீங்களா? தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்றதே செயல்பாடுதான்றீங்களா? திட்டத்தை துவக்கி வைக்கிறார்ல. சரி, திட்டத்தை வைக்கிறாரு. பிஜேபின்ற ஒரு கட்சியே இல்லைன்னு பேசணும். ஊர்ல ஒருத்தவங்க கூட கிடையாதுன்னு சொன்னோம். இன்னைக்கு 2 கட்சிக்கும் ஈடாக வளர்ந்து வருகிறார்கள். மாற்று கருத்தே கிடையாது. நான் சொல்றேன், சரி, பிஜேபி வளர்ந்து வருகின்ற இயக்கம். அண்ணாமலை வந்த பிறகு ஒரு எழுச்சி இருக்கிறது. மாற்று கருத்தே நான் சொல்ல மாட்டேன். கொங்கு மண்டல பாசம் பாருங்க, உங்க உறவு பாசம் வந்து அண்ணாமலை பக்கமும் இருக்கு, எடப்பாடி பக்கமும் இருக்கு. அண்ணாமலை எடப்பாடி யாரு தவறுதா இல்ல இவரா தெரியாம. நாங்க விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யணும் ஒரு போராட்டம் நடத்தினேன் நாமக்கல்ல. 2000 பேர் அந்த வழியா போயிட்டு இருக்காரு அண்ணாமலை. போயிட்டு எனக்கு ஒரு போன் வருது. அவங்களுடைய மாநில விவசாய செயலாளர் நாகராஜ் பேசுறார், கோயம்புத்தூர் நாகராஜ், ஜி கே நாகராஜ் பேசுறாரு அலைபேசியில. சார் ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்கிறாரு, அண்ணாமலைஜி வந்து உங்க போராட்டத்தை கலந்து அவரு பங்கு பெறினார். ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் அழைக்காமலே விவசாயி ரோட்டில் போராடுகிறதை பார்த்தோன்னே வண்டியை திருப்பிக்கிட்டு கேட்டு எங்ககிட்ட அவர் ஸ்டேட்டஸுக்கு அனுமதி கேட்கிறார். வந்து கலந்து என்னோடு நின்று போராட்டத்தில் அரசுக்கு எதிர்ப்பாக குரல் எழுத்தி கோஷம் போட்டு தேவைப்பட்டால் நான் சட்டமன்றத்தை நோக்கி தலைமைச் செயலகத்தை நோக்கி விவசாயிகளுக்காக பேரணி செல்வோம்னு பேசிட்டு போனார். அவரு தலைவரா நீங்க தலைவரா சொல்லுங்க? இன்னைக்கு அந்த கட்சி வளர்னா செயல்பாடு அதை ஏத்துக்கணும். நம்ம அங்க இருக்கிற நாமக்கல் ராஜேஷ் கிட்டே எம்பி கிட்டே போய் முறையிடுங்க. அவரும் இந்த மாதிரி வருவாரு, வந்து உங்களோட நிப்பாரு. ராஜேஷ் அவரெல்லாம் எம்பிக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட தகுதி இல்லாத ஆள். எங்க விவசாய சிப்காட் வேண்டாம் விலை நீங்க சொன்னீங்களே வேலை வாய்ப்பு வரும்னு. சாப்பிடறதுக்கு சோறு இருந்தாங்க. விவசாயி சேற்றில் காலை வைத்தால் தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும். விவசாயி வேண்டாங்கிற சிப்காட் பெருந்துறையில கொங்கு கட்சி ஈஸ்வரன் கூட்டணி தான் எத்தனை போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காருங்க. ஏன் அவர் ஆஃப் பண்ணுங்கள? போராட்டம் நடத்தாம சுற்றுச்சூழலை பாதிக்குது, நீர் மாசுபடுகிறது, காற்று மாசுபடுகிறது, சொறி சிறங்க ஆஸ்மா வருகிறது, கேன்சர் வருகிறதுன்னு போறாரு. அங்க போறமே தண்ணி எல்லாமே போயிருச்சு. அப்ப இங்க நாங்க வேண்டாம்னு தான் சொல்றோம். எதுக்கு திட்டத்தை கொண்டாடுறீங்க? அதாவது விவசாயம் ராம்நாட்லாம் இருக்கு, வறட்சி பகுதி, அங்க போய் போடுங்க. நாங்க வேண்டானே சொல்ல. எடப்பாடி பழனிசாமி இருக்கப்ப 8 வழிச்சாலை கொண்டாந்தார், போராட்டம் நடத்தினார்ல ஸ்டாலின். இன்னைக்கு என்ன பண்ணாரு? ஏவாவில் என்ன சொன்னார்? இந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தினா தான் நாடு வளருங்கிறார். ஆளுங்கட்சியா இருக்கப்போ ஒரு பேச்சு, எதிர்கட்சியா ஒரு பேச்சு. அதே போராட்டத்தில் உங்களால் தற்சமயம் ஏவாவேலுகளால் பொய் வழக்கு போடப்பட்ட அருள் சிப்காட் மேல்மா போராடினார்ல, ஸ்டாலின் பக்கத்திலே நிற்கிறார். அன்னைக்கு போராட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போராடினப்ப அன்னைக்கு அவர் போராடினா நியாயம். இன்னைக்கு அதே விவசாயிக்கு போராடினா குண்டர். இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் ஒரு விவசாயி தன்னுடைய தொழிலை பாதுகாப்பதற்கு போராடின் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரே வக்கற்ற அரசு இந்த அரசு தான். ஒருபோதும் மீண்டும் ஆட்சியில் இருக்க தகுதி இழந்து விட்டார்கள். விவசாயியை யாரு சீன்றாங்களோ, விவசாயி நலனுக்கு யார் செயல்படுறாங்க, ஒருபோதும் மீண்டும் நாட்டை ஆள முடியாது. இது ஏதோ தேர்தல் புறக்கணிப்பு மாதிரி நீங்க பிரகடனம் படுத்தல மாதிரி தெரியல. திமுக எதிர்ப்பு மாதிரியே இருக்குது. முழுக்க திமுகவை மட்டுமே திட்டிட்டு இல்ல. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா,
பிஎஸ்எல் பொறுத்த நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பிஎஸ்எல் முதலீட்டு பணத்தை திருப்பி தருகிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளிக்கும் பிரதான கட்சிகளுக்கே ஆதரவு அளிப்போம்னு சொல்லியிருக்கோம். இதுவரை அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். இதுவரை எந்த தலைவரும் எங்களை அழைத்து பேசவில்லை. சொல்லுவாரா? எதிர்பார்க்கிறோம். சொல்லுவாங்களா நான் சொல்ல விரும்பல. எதிர்பார்க்கிறோம். அப்படி சொன்னால் அவர்களை ஆதரிப்போம். இல்லை என்று சொன்னால் நேற்று எடுத்த முடிவு மாதிரி ஏற்கனவே நாங்க என்ன எடுத்துட்டோம், தேர்தலை புறக்கணிக்கிட்டு இருக்கோம். சில பேர் நோட்டாவுக்கு போடலாம். நாங்க நோட்டாவுக்கு போட்டா யாருடைய ஓட்டுன்னு தெரியாது. எங்களுடைய சக்தி என்ன விவசாய முன்னேற்ற கழகம், பிஎஸ்எல் களப்பணியாளர் முதலீட்டாளர் எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கான். முதலீடு பண்ணுவேன். ஒரு குடும்பத்துல 2 பேர் இருந்தா கூட 2 கோடி ஓட்டு மாதிரி சொல்றீங்க. 1 கோடி பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க. ரியல் டேட்டா இருக்குங்க. செபியில் அடிச்சு பாருங்க. 1 கோடி முதலீட்டாளர் 10,000 கோடி முதலீடு பண்ணி 1 கோடி பேர்ல பலர் திமுகவிலும் இருக்காங்க. நீங்க எதிர்க்கிற திமுகவிலும் இருக்காங்க, அதிமுகவிலும் இருக்காங்க. கரெக்டான பேச்சு. இப்பதான் வரீங்க. மற்றவன் என்ன போடுவான், இவன் பணம் 1 லட்சம் 2 லட்சம் சிக்கி இருக்கப்ப அவன் கட்சிக்கு போட மாட்டான். தான் பணத்தை 500 ரூபாய்க்கு போயிட மாட்டான் வேலை. அப்ப அவன் இங்கதான் ஆதரிப்பான். 1 கோடி பிளஸ் 1 ஓட்டு 1+1 வச்சா கூட 2 கோடி ஓட்டு. நாங்க தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடி முன்பு அனைவரும் வாக்காளர் அடையாள அட்டை, பிஎஸ்எல் பணம் போட்ட பாண்டு எல்லாம் வச்சுக்கிட்டு தேர்தலை புறக்கணிக்கிறோம். அன்னைக்கு பார்ப்போம் எங்களுடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கிடையில 30 நாட்கள் இருக்கிறது. எந்த தலைவர் எங்களை அழைத்து பேசுகிறாரோ விவசாயிகளுக்கு ஆதரவாக இருப்போம். பிஎஸ்எல் முதலீட்டு பணத்தை திருப்பி தரும் கட்சியை நாங்க பரிசீலனை செய்து ஆதரிப்போம். வரக்கூடிய சர்வேக்கள் பாத்தீங்கன்னா திமுக தான் அங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெற போகிறது அப்படின்னு சொல்றாங்க. உங்க பகுதியிலும் எப்படி இருக்கிறது? அங்கேயுமே களம் திமுகவுக்கு சாதகமா இருக்கிறதா தான் நமக்கு தகவல்கள் வருது. அருமையான கேள்வி மாதிரி சொல்றேன். இப்ப இந்த கொங்கு கட்சிக்கே நாமக்கல் தொகுதி கொடுத்திருக்காங்க. ஆமா. சிட்டிங் எம்பி சின்ராஜ். இப்ப 2 நாளைக்கு முன்ன நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு காவல் நிலையத்தில் ஒரு மணலத்தை ஒரு லாரியில் எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி போய் காவல் நிலையத்தில் கீழே வந்துட்டு தர்ணா பண்றார். ஆமா. ஒரு எம்பி ஏற்கனவே ஒரு முறை பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்க அதிகாரத்துக்கு கலெக்டர்கிட்ட பேசலாம், எஸ்பி கிட்ட பேசலாம். விளம்பரம் நான் அன்னைக்கே சொன்ன விளம்பரம்னு இல்லைனாரு, விளம்பரத்துக்கு செய்யறார். இப்ப இடி வந்து மணல் குவாரியில போட்டாங்கல்ல. ஆமா. இவ்வளவு கொள்ளை போயிருக்குன்னு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பண்ணாங்கல்ல. ஒரு பர்மிட்டை போட்டு 50 நேரம் ஓட்டிட்டாங்க, அளவு கீறி அள்ளிட்டானு. சின்ராஜ் எம்பி ஏதாவது யூகேவில் இருந்தாரா? அப்ப ரோட்ல உட்கார்ந்தாரா? பொட்டி வந்தது வாங்கி கொண்டு அடங்கி விட்டார். இப்ப பொட்டி கொடுப்பதற்கு இல்லை, போராடுகிறோம் என்று விளம்பரப்படுத்திக் கொள்கிறார். யார் ஓட்டு போடுவா? மாதேஷ் மெட்ராஸில் இருக்காரு, தெரியாது. அந்த மக்களோட பழகிட்டு இருக்கணும் சின்ராஜ் யோகி தெரியாதா? எப்படி போடுவா அந்த கேண்டிடேட் ஓட்டு? ரெண்டாவது நீங்க சொல்றீங்க ஒரு பலமான கூட்டணி. கரெக்ட். சர்வேக்களும் அவங்களுக்கு சாதகமா இருக்குன்ற, களம் அவங்களுக்கு சாதகமா இருக்குன்றாங்க. இது காணல் நீர். அங்க இருக்கப்ப தெரியும், பக்கத்துல போனா இருக்க காணல் நீர். இந்த சர்வே என்ன சொல்றேன்னா, எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ஒன்னா இருக்காங்க, பலமா காங்கிரஸ் கட்சி எல்லாம் இருக்கு, அதனால அவங்க வந்துருவாங்க, இவரு கூட ஆளுன்னு. ஒரு இதை மறந்துட்டாங்களே. என்னது? நீங்க ஒரு வீடு கட்டுறோம், பேஸ்மெண்ட் சரியா இருந்தா தான் அஸ்திவாரம், பில்டிங் மேல நீங்க எப்படி கிரானைட் வைக்கலாம், டைல்ஸ் போடலாம், வைரத்தை பதிக்கலாம். இதெல்லாம் இருக்கனால பேஸ்மெண்ட்டை சரி நினைக்காது. பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் இல்லை திமுக. காரணம் வெறுப்பு. திமுக காரனே இந்த ஆட்சி வேண்டாங்கிறான். நீ எத்தனை கூட்டணி வச்சாலும் இந்த முறை தேர முடியாது. எடப்பாடி பழனிசாமி நான் வந்து எங்க பகுதியை சேர்ந்தவருக்காக சொல்ல, ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்துன்னு வந்தவர், அவருக்குன்னு ஒரு இமேஜ் கிடையாது, பாரம்பரியம், அவங்க அப்பா அரசியல்வாதி கிடையாது, ஒரு வெள்ளமண்டி நீங்க சொன்ன மாதிரி பாவம். அப்படிப்பட்ட நபர் கட்சியை காப்பாத்திடுவாருன்னு சொன்னீங்க. 4 வருஷம் கட்சி காப்பாத்திட்டார். உங்க மாதிரி ஊடகத்துறையில திறமை அப்படின்னு ஏத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. எதிர்கட்சி தலைவரா சமாளிப்பார், எதிர்கட்சியாவும் தலைவர். பிஜேபிக்கு அடிமைன்னு சொன்னீங்க, பிஜேபிக்கு ஆப்படிச்சுக்கிட்டு இருக்கார். எடப்பாடி பழனிசாமி கிட்ட மோடிஜி இறங்கி போய் பேசின மாதிரி ஸ்டாலினை காலையில் கூப்பிட குடும்பமே போய் காலில் விழுந்துரும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ் மண்ணுடைய ஒட்டுமொத்த விரோதி கொள்ளை கூட்டம் தான் திமுக, அவங்கள தான் அழிக்கணும்னு பிஜேபி போறான். எடப்பாடி பழனிசாமி அழிக்கணும்னு அவங்க நினைக்கல. காரணம் என்னங்க, அவர் இருக்கப்ப எத்தனை திட்டத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க. 2 ஆட்சியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு மத்திய அரசு. இதான் யதார்த்தமான உண்மை. எல்லாரும் கூட்டணி பலம்னால ஜெயிச்சிருன்றாங்க. தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருப்பேன். 1500 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஒருத்தன், அந்த அவன் நேரம் அந்த ஓட்ட பந்தயத்தில் இவனுக்கு காம்படிட்டிவ் யாருன்னா ஒரு ஹேண்டிகேப், அவனையே நம்ம ஜெயிச்சுட்டு இவன் போய் நம்ம செய்யறோன்னு கேரளா இருப்பான். ஹேண்டிகேப் ஜெயிச்சிருவன், தோத்துருவேன். சரி, அதே கணக்கு தான். இப்போ எல்லாரும் என்ன கணக்கு போடுறீங்கன்னா, கூட்டணி பலம் கூட்டணி பலம் கூட்டணி பலம் அப்படிங்கிறீங்க. எடப்பாடி ஹேண்டிகேப்னு பேசுறீங்க, கூட்டணி இல்லைன்னு.
ஹேண்டிகேப் தான் கடைசியாக ஜெயிப்பாங்க. பார்க்கலாம்னா என்ன நடக்குது அப்படின்னு. உங்க நேரத்துல நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. மக்கள்கிட்ட கொடுக்குறோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி. காத்திருப்போம். பிஎஸ்எல் முதலீட்டு பணம் திருப்பி தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி சொல்லுகின்ற கட்சிக்கே வாக்களிப்போம், ஆதரிப்போம். இல்லை என்றால் திட்டமிட்டபடி தமிழகத்தில் 1 கோடி வாக்காளர்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடுவார் என்பதை தெளிவாக இந்த மாதே சாதன் டிவி மூலம் அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் பொதுமக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். விவாதத்துக்கு அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றி.